பணக்காரர்கள் படிக்கிறாங்களோ இல்லையா, நம்ம ஏன் படிக்கணும்? ஏன் படிக்கணும் தெரியுமா? பணக்காரர்கள்னா நம்ம இல்லை, அம்பானி, அதானி, டாடா, பிர்லா. வீடு கட்டணும்னா 1000 கோடியில் கட்டுவான். அதுக்கு எத்தனை சைஃபர் நமக்கு தெரியாது. நம்மெல்லாம் ஏழை குடும்பத்திலேருந்து வந்தவங்க எல்லாருமே. அப்போது என்ன தெரியுது இதில்? பணக்காரன் படிக்கலைனாலும் நம்ம படிக்கணும். நம்ம படிக்கிறதுல என்ன பெருமை? பணக்காரர்களினுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. ஒரு பிள்ளை பிறந்தா 4 வேலைக்காரன் தூக்கி தோளில் வச்சுக்குவோம். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், தங்கச்சியை படிக்க வைக்கணும், தம்பியை கல்யாணம் பண்ணணும், நம்ம படிக்கணும், நம்ம கல்யாணம் ஆகணும், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணும். இவ்வளோ கடமைகள் இருக்குது. அப்போது ஏழை பிள்ளைங்களுக்கும் பணக்கார பிள்ளைங்களுக்கும் என்ன வித்தியாசம் நமக்கு தெரியுது? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும் போதே ஏசி வசதியுடன் பயணச்சீட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்மை போன்ற ஏழை குடும்பத்தில் பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு பயணத்திற்கு பணமே இருப்பதில்லை. பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களே, வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பிறப்பின் பெருமையை அடையக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள் நாம் மட்டுமே. பணக்காரர்கள் மகாலட்சுமியால், பணத்தால் பிறரை ஆளும்போது, நம்மை போன்ற ஏழைகள் சரஸ்வதியால், கல்வியால் மட்டுமே பிறரை ஆள முடியும். இப்போ நானாக இருக்கட்டும், மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கட்டும், கலெக்டராக இருக்கட்டும், இந்த மாவட்டங்களை பல ஆண்டுகள் எஸ்பியாகலாம் வேலை பார்த்தோமே, ஆட்சி செய்தோமே. எப்படி? பணத்தை வைத்து கொண்டா? கல்வியை வைத்து கொண்டு தானே. அப்படி என்றால் அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும். எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க. படிப்பிலார் நிறைந்த குடித்தனம், நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடு என்க. அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகாணாமல் நின்றபடி விழும். நாம் பாரதிதாசன். என்ன அர்த்தம்? ஒரு குடும்பம் இருக்கும், ஊரில் பணக்காரனாக இருப்பான். அவன் வச்சிருக்க பணத்தில் அவன் பணக்காரன் நினைப்பான். பிள்ளை அதை பார்ப்பான், நம்ம அப்பாட்ட நிறைய பணம் இருக்குது, நம்ம படிக்க வேண்டாம்னு நினைப்பான், படிக்க மாட்டான். அடுத்த ஜெனரேஷனில் அந்த குடும்பம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். நெறி காணாமல் நின்றபடி விழும்னா. ஏழை குடும்பமாக இருக்கும், பிள்ளைங்க பொறுப்பை உணர்ந்து நல்லா படிக்க வச்சுருப்பாங்க, பிள்ளைங்க நல்லா படிப்பான், ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும். அப்படின்னா இந்த கல்வியினுடைய சிறப்பு என்பது வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இல்லை. கல்வியினுடைய சிறப்பு கடலளவு பெரியது. அந்த